நம்ம ஆல்ரெடி தமிழ் இலக்கியத்தோட வரலாறு பார்த்தோம். சங்க இலக்கியம், அப்புறம் 18 மேல் கணக்கு, 18 கீழ்கணக்கு, காப்பியங்கள், சிற்றிலக்கியங்கள், இப்போ இருக்கக்கூடிய மற்ற இலக்கியங்கள் எல்லாமே பார்த்தோம். அதில் காப்பியங்கள் 5 வகைப்படுது. 2 பிரிக்கிறாங்க. ஐம்பெருங்காப்பியம், ஐஞ்சிறுகாப்பியம் பிரிக்கிறாங்க. அதில் ஐம்பெருங்காப்பியங்கள் 5 வகைப்படுதுன்னு பார்த்தோம். ஒன்று சிலப்பதிகாரம், 2வது சத்தம் இல்லையே, எல்லாம் தூங்குறீங்களா? நான் நேற்று நைட்டு ஊர்லேருந்து 3 மணிக்கு மறுபடியும் கிளாஸ் எடுத்து கொஸ்டின் பேப்பர் எடுத்துட்டு இங்கே நிற்கிறேன். என் லேப்டாப் வேறு ஒர்க் ஆகலை. சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவகசிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி, இந்த 5ம் ஐம்பெருங்காப்பியம்ன்றோம். அதில் நம்ம சிலப்பதிகாரம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மணிமேகலை பார்த்துட்ருக்கோம். மணிமேகலை மொத்தம் 30 எபிசோட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம். 30 காதைகள் அப்படின்னா, இந்த 30 காதைகளில் முதல் காதை விழாவரை காதை அப்படின்னு பார்த்தோம். ஒரு இந்திர விழாவை எடுப்பதற்கு என்ன செய்யலாம் அப்படின்னு. நேற்று நேஷ்னல் காலேஜ்னு திருச்சியில் ஒரு பெரிய காலேஜ் இருக்குது. அந்த காலேஜ் ஒரு காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட ஹெச்ஓடி என்கிட்ட படித்த பையன். அவர் ஐயா வாங்க பேசுங்கன்னாரு. சரி, ஏதாவது இலக்கியம் கொடுப்பான்னு பார்த்தா நேற்று நேற்றும் நான் தான் கடைசியாக பேசுனேன். தலைப்பு என்னென்னா, இந்திய அறிவு அமைப்பில் மேலாண்மை நடைமுறைகள் மற்றும் தலைமைத்துவ நுண்ணறிவுகள் அப்படின்னு தலைப்பு. இது இங்கிலீஷில் இருக்குது. நான் சார்ஜிபியில் போட்டு தமிழில் என்ன இருக்குது ஏது இருக்குதுன்னு பார்த்துட்டு, சரி இந்திய அறிவு மரபுனா என்னன்னு எடுத்தேன். அதுக்கப்புறம் மேலாண்மைனா என்ன, அப்புறம் தலைமைத்துவம். இப்போ மேலாண்மைக்கு அவன் என்ன செய்கிறான், ஒரு 6 இது கொடுக்குறான். நீ ஒரு கம்பெனியை ரன் பண்ணணும், ஒரு தலைமைத்துவமாக ஒர்க் பண்ணணும்னா எப்படி திட்டமிடணும், அதை எப்படி ஒருங்கிணைக்கணும், அதுக்கப்புறம் எப்படி செயல்படுத்தணும், அப்புறம் எப்படிலாம் பண்ணணுன்ட்டு ஒரு 7 இருக்குது. இதுக்கு நான் போய் எங்கே இலக்கியத்தை எடுப்பேன்னு பார்த்தா, நான் 2 நாளாக படிச்சுட்டு இருக்கேன். வேறெல்லாம் படிக்க நம்மளுக்கு தான் 1 படித்தா போயிட்டே இருக்குமே, அதில் அப்படி இப்படின்ட்டு போய் இருக்கும். கடைசியில் பார்த்தா இந்த விழாவரை காதை எடுத்து அப்படியே நடத்தினேன். பயங்கரமாக இருந்துச்சு. விழாவரை காதையில் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம ஒரு இலக்கியத்தை, ஒரு காப்பியத்தை சினிமாவாக பார்க்குறோம், சினிமாவுக்கான ஸ்ட்ரக்சராக பார்க்குறோம். ஒரு மொழியியலாளர்கள், லிங்குஸ்டிக்ஸ் படிக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க மொழியில் உள்ள சவுண்டை எங்கேருந்து எப்படி வருது, என்ன வருதுன்னு அவங்க வேறு ஒரு ஆஸ்பெக்டில் பார்க்குறாங்க. நேற்று மேலாண்மை சிந்தனைகளில் போய் பார்க்குறப்ப இந்த விழாவரை காதை மட்டும் எடுத்துகிட்டு நான் அதெல்லாம் இந்த அறிஞர் என்ன சொன்னார், அந்த அறிஞர் என்ன சொன்னாலாம் போடுவோம்ல, வாத்தியாருக்கு எப்பயுமே போடுவோம்ல. என்னது மேலாண்மை என்றால் என்ன, இவர் என்ன சொன்னார், அவர் என்ன சொன்னார், இவர் என்ன சொன்னார், அதெல்லாம் போட்டுட்டு அந்த குறிப்பிட்ட அந்த 5 கண்டென்ட்டை மட்டும் போட்டு 5 கண்டென்ட்டுக்கும் எங்கடா எடுக்கலான்னு பார்த்தா விழாவரை கதை அப்படியே இருக்கு. ஒரு மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறது, ஒரு கல்லூரி வச்சுருக்கீங்க, ஒரு பள்ளி வச்சுருக்கீங்க, ஒரு குடும்பம் இருக்குது, நீங்கள் ஒரு குடும்ப தலைவனாக இருக்கீங்க. அப்போ அந்த குடும்பத்தை எப்படி நம்ம வழி நடத்துறதுனா முதல்ல திட்டமிடணும், அப்படி இப்படின்னு இருக்குல்ல, அதை தூக்கி அப்படியே வச்சா கரெக்டாக இருக்குது. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு, எங்கடா அவங்க எங்கிட்டு போனாலும் கரெக்டாக இருக்கானுங்களே அப்படின்னு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்த்தோம், ஊர் அலர் காதை பார்த்தோம். கரெக்டாக எனக்கு கொஞ்சம் மெமரி இல்லை. ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், விழாவரை காதை பார்த்தோம். அப்புறம் ஊர் அலர் காதை பார்த்தோம். ஊர் ஒன்று தூற்றிக்கிட்டு இருக்கு, நீ சீக்கிரமாக கிளம்பி போய் டான்ஸ் ஆட போ அப்படின்னு யார்கிட்ட சொல்கிறா? நீங்கள் வரல. என்னது ஃபஸ்ட்டு விழாவரை காதை கரெக்டா? ஃபஸ்ட்டு விழா. ஓகே, முதல்ல விழாவரை காதை. விழா அறை, அறைந்தனா சொல்கிறது பறை அறைன்றோம்ல, அறைந்து கூறுவதான் அறைந்தது. 2வது ஊர் உன்னை தூற்றுது. ஏன் இந்திர விழாவுக்கு சாமி வருது, பூதம் வருது, ஊரில் யார் யாரோ வராங்க, கணக்கர் வராங்க, ஜோதிடர் வராங்க, எல்லாம் வராங்க. நீங்கள் 2 பேரும் என்ன நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஊர் ஃபுல்லாக திட்டுது. அப்போ திட்டும் பொழுது இந்த விஷயத்தை மாதவியோட அம்மா யார்? வெரி குட். மாதவியோட அம்மா பேர் என்னது? சித்ரான்னு வச்சுக்கலான்னு வச்சுங்களேன். சிம்பிளாக நம்மளுக்கு தெரிஞ்ச பேராக வச்சுக்கலாம், சித்ரா. இது இருக்குது. ஓகே, சித்ராபதி போய் நேராக மாதவிகிட்ட பேசாமல், ஏன்னா மாதவிக்கு அவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைனால மாதவியோட ஃப்ரெண்டான வயந்த மாலை அப்படின்னு ஒரு பொண்ணுகிட்ட சொல்லி, நீ போய் சொல்லு,
ஊரே திட்டுது, மரியாதை வந்து அவளை டான்ஸ் ஆட சொல்லு, அவளே வந்து ஆட சொல்லுன்னு சொல்லு. அப்போ இவ போய் மாதவிட்ட, வாக்கா நீ என்னக்கா அப்படி படுத்து கிடக்குற, நீ இல்லைன்னா எவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷனில் நீ இல்லாட்டி நல்லா இருக்காது அப்படின்னு கூப்பிட்றப்ப, வேலையை பாரு, என் புருஷன் என்னை செத்துட்டான், அவங்களும் செத்துட்டாங்க, அவங்களோட மகளாக இருக்கக்கூடிய என்னுடைய மகள் யார், மணிமேகலை இருக்கிறா, அவளும் நாங்களாம் எங்கே போயிட்டோம், ஜப்பானுக்கு போயிட்டோம். எங்கே போயிட்டோம், துறவரம், புத்த மதத்துக்கு மனம் மாறிட்டோம், இனிமேட்டு இந்த டான்ஸ் ஆட வேலை நம்மளுக்கு வேலைக்கு ஆகுது, நீ கிளம்பு அப்படின்னு சொல்கிறது தான் ஊர் அலர்காதையில். ஊர் சொல்லியதை தோழி மூலியமாக சொல்வது. இது எங்கேருந்து வருதுன்னா, தொல்காப்பியர் யார் யாரை தூது அனுப்பணும்னு சொல்லியிருக்காரு. ஒரு கணவனுக்கும் ஒரு மனைவிக்கும் பிரச்சனை வருதுன்னா யார் யாரெல்லாம் தூது அனுப்பணும் அப்படின்னு ஒரு 12 கேரக்டர் சொல்கிறாங்க. பாணன், பாணி, பாட்டு பாடுறவன், பாட்டு பாடுறவன், டான்ஸ் ஆடுறவன், டான்ஸ் ஆடுறவன், தேர் ஓட்டுறவர், அப்புறம் கண்டோர், இப்படின்னு ஒரு 12 பேர்த்த சொல்லிவிட்டு 11 பேர் பர்சன் சொல்லுவார். 11 ஆட்களை சொல்லுவாங்க. நம்ம ஃப்ரெண்டு தேர் ஓட்டுறவன், சார் உள்ளே வரீங்களா, ஒன்றும் இல்லை வாங்க, பயப்படாமல் வாங்க, ஒன்றும் செய்ய மாட்டான், அவங்க அப்படிலாம் ஒன்றுமே செய்ய மாட்டான், சும்மா வந்து உட்காருங்க, என்னடா நடக்குது, போகலாமா வேணாமான்னு பயப்படுறாரு. அங்கே ஒருத்தர் ஓடிட்டார், அப்படியே உட்காருங்க, சும்மா ஃபோனை பாக்கெட்டில் வச்சு சும்மா கேளுங்க, ஜாலியாக இருக்கும். 11 பேர் சொல்கிறார். எதுக்கு? ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை வந்தால் யார் போய் தீர்த்து வைக்கணும் அப்படின்றதுக்கு 11 கேரக்டர் சொல்கிறார். 12வது கேரக்டர் என்னன்னா ஆற்றாமை அப்படின்னு ஒன்று சொல்கிறார். 11 கேரக்டருங்க. நான் போய் உன் புருஷன் தான் நீ உருளி பாவண்டி ஏண்டி, அவன் அப்படி தானே இருப்பான், ஆம்பளைனா அப்படி இப்படின்னு சொல்லி காமக்கிழத்திலாம் சொல்கிறாரு. போய் சொல்லி உங்கள் வீட்டுக்காரமுக்கு உங்களுக்கு சண்டை இல்லாமல் ஆக்குறதுக்கு சொல்லிட்டு 12வது கேரக்டராக ஆற்றாமை சொல்கிறார். எது நம்மளை சேர்த்து வைக்கும்? ஒன்று பாட்டு பாடுறவன் சேர்த்து வைப்பான், பாட்டு பாடுறவங்க சேர்த்து வைப்பாங்க. விருந்தினர் வந்தாங்கன்னா நம்ம சீன் போட மாட்டோம், எங்கள் ரெண்டு சண்டை, நீ ஏன் வரேன்னு சொல்ல மாட்டோம். வந்தோன்னா வாக்கா எங்கள் காஃபி எடுத்துருவாங்க, அதை எடுத்துருவாங்க, நம்ம என்ன செய்கிறோம் அப்படி இப்படி சொல்லி அவங்கள வைப்போம். இப்போ விருந்தினர், குழந்தைகள் வந்துச்சுன்னா அதை வச்சு அவங்க அப்பா பற்றி தெரியாதா, அவங்க அம்மா பற்றி தெரியாதான்னு நம்ம பேசி அப்போ சமாதானம் ஆயிரும். இப்படி ஒவ்வொன்றா சொல்லிட்டு கடைசியாக 2 பேர்த்தோட ஃபீலிங் வந்து நம்ம சேர்த்து வைக்கின்றார். ஆமாம் அவன் அப்படி தான், அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குல்ல, புருஷன் பொண்டாட்டிக்கலாம், அந்த விஷயங்கள் சொல்கிறார். அந்த அடிப்படையில் இங்கே வந்து அவருடைய தோழியை வந்து அனுப்புறதை வந்து தொல்காப்பியத்தை தான் எடுத்திருக்காங்க. ஒரு தோழி தான் போய் இவளை எப்படி பேசினா இவளை வந்து சமாதானப்படுத்த முடியும். நீங்கள் கலிங்கத்து பண்ணையில் முதல் சாப்டர் கதவு திறப்புன்னு இருக்கும், அதை படிச்சிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். கலிங்கத்து பண்ணி போர் நாவல் தான், ஆனால் ஃபஸ்ட்டு சாப்டர் கதவு திறப்பு. கதவை தட்டுவான், போருக்கு போயிட்டு இந்த டைமுக்கு நான் வந்துடுறேன், ஈவினிங் 6 o'clock நான் வந்துடுறேன், மார்கழி மாதம் முன்னாடி வந்துடுறேன், மழை காலம் முன்னாடி வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனவன் அங்கே டிலே ஆகிடுது, வரமாட்டான். இவன் கடுப்பாய் கதவை சாத்தி வச்சுக்கிறான். இப்போ கதவை தட்டிக்கிட்டே இருக்க, அவன் திறக்க மாட்டான். இப்போ வந்து ஒருத்தன் வந்து கதவை துற கதவு திறமின்னு எழுதியிருப்பாரு. அவ்வளோ பேரழகாக இருக்கும். அது நீங்கள் ரொமான்டிக் சீன்ஸ்லாம் வேணும் அப்படின்னா அதை படித்தா போதும், அப்படி இருக்கும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சீனு. கலிங்கத்து பண்ணில் போரை பற்றி தான் இருக்குது. இந்த முதல் சீன் மட்டும் இருக்குது. அவன் இந்த போரை நீ ஏன் லேட்டாக வந்தான்னு தெரியுமில்ல, அவன் அது எப்படியாப்பட்ட போர் தெரியுமான்னு போருக்குள்ளே போவார். ஃபஸ்ட்டு ஓப்பனில் இப்படி சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு பயங்கரமாக ரொமான்டிக் சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே ட்ராவல் ஆகி எங்கே போவாங்க, போருக்கு போவோம். போருக்கு போனால் அது உச்சகட்டமாக இருக்கும். இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லா திரைப்படங்களை விட அது உச்சகட்டமாக இருக்கும். அது ஒரு தடவை 2 பேரும் புருஷன் முன்னாடியே ஒன்றா இருக்கும் பொழுது 2 பேரும் ஏதாவது ஒரு குசுன்னு பேசி இருந்திருப்பாங்க. அதை அந்த கிளி கேட்டுட்டு அடுத்த நாள் வந்து அவங்கள மாதிரியே பேசினப்ப நீ வெக்கப்பட்டேல, அன்றைக்கி நடந்துச்சில்ல, இப்போ ஏன் நீ கோவப்படுற, போய் சேரு, இப்படி இருக்கும். வேற மாதிரி இருக்கும். இந்த பையில என்ன பண்ணுவாங்க, இந்த தமிழ்வாதியாருங்க எல்லா காலேஜ் ஸ்கூல்லையும் கலிங்கத்து பண்ணை முழுவதும் கடை திறப்பு நீங்களாகன்னு வச்சுருப்பாங்க. ஏன்னா நடத்த முடியாதான், அது ரொம்ப காமம் சுவை அதிகமாக இருக்கும்னு. அப்படிலாம் கிடையாது. ஆண் பெண் உறவை பற்றி பேசல, அது அசிங்கமாக இருக்காது, இவங்க சொல்கிற மாதிரி இருக்காது. ரொம்ப அற்புதமாக ரொமான்டிக் சீன்ஸ் எடுக்கிறதுக்கு டீட்டெயிலாக இருக்குது. இது எல்லாமே அங்கேருந்து எடுக்கப்பட்டுச்சு. இப்போ விளாவரை காதைக்கு அப்புறம் ஊர் அலர் காதை பார்த்தோம். இப்போ அடுத்ததான் 3வது சாப்டர் தான் நீங்கள் நம்ம பார்க்குறோம். அந்த 3வது சாப்டர் பேர் என்னது? மலர் வனம். வனம்னா என்னது? காடு. எங்கள் அப்பா பேர் வனம் தான். மலர் வனம் புகுந்த காதை தான் புக்க காதை. ஓகே, எங்கள் அப்பா பேர் வனராஜின்னு சொல்லுவாங்க. பேர் நல்ல வேறு பேர் தர்மநாதன். ஊரில் கூப்பிட்றதான் வனம் கூப்பிடுவாங்க. செத்துட்டாரு, இப்போ ஞாபகம் வந்துருச்சு திடீர்.
மலர் மலர்வனம் போகிறாங்க. எதுக்கு போகிறாங்க? மலர் பறிக்க போகிறாங்க. யார் போகிறா? யார்? வயந்தமாலை. யார் போகிறா? மணிமேகலை போகிறா. இப்போ மணிமேகலையோட மென்டார், நான் அந்த முன்னாடி ஒரு புக்கு சொன்னேன்ல, அந்த 1000 Faces of Heroesனு ஒரு புத்துக்கு சொன்னாங்க, அரவான் அடிகள். இல்லை சார், வாங்க பொறுமையாங்க சார், ஒன்றும் அவசரம் இல்லை சார், ரிலாக்ஸாக வாங்க சார். பாவம் வேகமாக வராரு. அந்த 19 இது சொன்னேன்ல, என்ன சார் அது, 1000 Faces of Heroesனு ஒரு புத்தகத்தில் எப்பயுமே ஒரு மென்டார் ஒரு கூரை இருக்கணும்னு சொல்லுவாங்க கதையில். ஒரு ஹீரோ இருக்கானா, அந்த ஹீரோ கூட ஒரு மென்டாரு அந்த உலகத்தை அவனுக்கு அறிமுகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். தெரியாத ஒரு உலகத்துக்குள்ளே போகிற, சண்டை போட போகிற, ஃபஸ்ட்டு நார்மல் வேர்ல்டுன்னு சொல்கிறாங்க, இப்படி காட்டிட்டு இவங்கெல்லாம் நார்மலாக இப்படி இந்திர விழா நடக்குது, இப்படிலாம் இருக்காங்க. இப்படி இருக்கிறப்ப இந்த பொண்ணு இருக்கா, இந்த பொண்ணு இப்போ ஒரு மலருக்குள்ளே ஒரு இடத்துக்கு போகிறா. அங்கே தான் அவளுக்கு ஒரு மேஜிக் பாக்ஸ் கிடைக்க போகுது. அந்த மேஜிக் பாக்ஸை வச்சு தான் அவன் என்ன பண்ண போகிறா? சாப்பாடு எடுக்க போகிறா. அந்த சாப்பாடு எடுத்து தான் எல்லாத்துக்கும் பரிமாற போயிட்டு பசியை போக்க போகிறான். அந்த கண்டென்ட் ஒன்லைன். இதுக்கு யார் எப்படி அந்த ஊருக்குள்ளே போக முடியும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பூ பறிக்க போகணும். அங்கே அந்த பூ பறிக்க போகக்கூடிய இடத்துல தான் ஒரு பெரிய ஒரு நீர்வீழ்ச்சி இருக்குது. அந்த அது என்னது, குளம் இருக்குது, பொய்கைன்றாங்க. அந்த கோமுகி பொய்கை இருக்குது. அந்த கோமுகி பொய்கையில் தான் அந்த பாத்திரம் வெளியே வருது. அந்த பாத்திரத்துக்கு முன்னாடி யார்கிட்ட இருந்துச்சு அப்படின்ற டீட்டெயில் ஃபுல்லாக கிளைக்கதைகளை வந்து ஒரு கதையை கூட நம்ம கட் பண்ணிட்டு போகாத அளவுக்கு இது வந்து ஸ்ட்ரக்சர் அப்படி கட் பண்ணியிருப்பாங்க. அப்போ ஒரு மென்டார், நீங்கள் கதை பண்ணுறீங்க, நாளைக்கு ஒரு நாவல் எழுதுறீங்க, திரைப்படம் எடுக்கிறீங்க, ஏதோ ஒன்று பண்ணுறீங்கன்னா, ஒரு கதையில் ஹீரோ வந்து நார்மலாக வாழ்ந்துட்டு இருக்கா. அப்போ நீங்கள் கத்தி படத்தில் பார்த்தீங்கன்னா அவன் ஜாலியாக போய் திருடிட்டு ஜெயிலேருந்து தப்பிச்சிட்டு அப்படி இப்படின்னு ஓடியாந்துருப்பான். திடீர்னு 2 பேரும் பார்த்தா ஒரு ஆக்சிடென்ட் ஆகும். போய் பார்த்தா அங்கே ஒரு இவனை மாதிரி இன்னொருத்தன் கிடப்பான். யாரா அவன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை காப்பாற்றி இவன் யாருன்னு இவன் இடத்துக்கு அவன் போய் இப்படி போனான்னு அப்படின்னு இருக்குல்ல. இந்த ட்ராவல் போகிறதுக்கு ஒரு ஃப்ரெண்டு ஒன்று வேணும். அந்த ஃப்ரெண்டு இங்கே மணிமேகலுடைய ஃப்ரெண்டாக இருக்கா. அவள் யார் என்றால் யார் பாருங்க, ஜப்பான்காரப்பில் சொல்லுது, சுதமதி. சுதமதி. இவர் எங்கே போவாங்க? வேலைக்கு அவளை எல்லாம் தூங்குறீங்க. எங்கே போகிறாங்க? மலர்வனம் பறிக்க போகிறாங்க. ஏன் மலர்வனம் பறிக்க போகிறாங்க? கொஸ்டின். எப்பயுமே உங்கள் கதைகள் அது மாதிரி நீங்கள் கேள்வி கேட்டே இருக்கணும். ஒரு சீனுக்கு ஒரு சீன் ஏன் 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 அப்படின்னா தான் ஆடியன்ஸ்க்கு அந்த ஏன் வந்து சுவாரஸ்யத்தை கூட்டும். நீங்கள் நாவல் எழுதுறீங்க, ரமேஷ் சார் நாளைக்கு வந்து ஒரு அபிராமி அந்த அது எழுதுறீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சரில் எழுதணும். இப்போ மணிமேகலையும் சுதமதியும் மலர்வனம் பறிக்கிறதுக்காக ஒரு காட்டுக்குள்ளே போகிறாங்க. ஓகே, இது போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நேராக போயிருக்கலாம். ஆனால் நேராக எத்தனை வனம்னா இது 4வது வனம்னு வச்சுங்களேன். இது 5வது வனம் தான் உவவனம். 5வது வனம் தான் உவவனம். ஓகே, இந்த 4 வனத்தை பற்றி ஒரு பயங்கரமான ஒரு ஃபேண்டசி வேர்ல்டை ஓப்பன் பண்ணி சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு கண்டென்ட்டுக்கு போவாங்க. நேராக இங்கே போயிருக்கலாம். இவங்க இந்த பாருங்க பக்கமாக இருக்க வழி இப்படியே போயிருக்கலாம். ஆனால் இவங்க இப்படி போகாமல் இந்த 2 பிள்ளை என்ன செய்யுது, வீட்டில் உட்காந்து பாத்திரம் வளர்க்க சொல்லுவாங்கன்னு ஃபஸ்ட்டு இளவந்தியவனம் போயிட்டு, உய்யவனம் போயிட்டு, சம்பாவதியவனம் போயிட்டு, கவரவனம் போயிட்டு, அப்புறமேட்டு இங்கே போகுது. ஓகே, ஸோ மணிமேகலையும் சுதமதியும் மலர்வனத்துக்கு போகிறாங்க. இப்போ எதுக்கு மலர்வனம் பார்க்க போகிறாங்கன்னா, எப்பயுமே இவங்க புத்தரை வந்து வணங்குறது வழக்கம். சும்மா இது ஒரு ஸ்டாச்சு ஒன்று புத்தரை அப்படி வணங்குன்னு சொல்லாதீங்க. ஒரு புத்தருக்கு மாலை போகிறது வழக்கம். இவ தான் அந்த மலையை என்ன செய்வா, அந்த மாலையை வந்து கட்டுவா. இப்போ கட்டும் பொழுது தன்னுடைய அப்பா அம்மா செத்து போன விஷயம், தன்னுடைய அப்பா அம்மானா யார்? உதயகுமாரனும் கோவலனும் கண்ணகியும் அவங்களும் செத்து போன விஷயம் கேள்விப்பட்டுட்டு லேட்டாக வர்றது உங்களுக்கு. ஓகே, இந்த செய்தி கேட்குறப்ப மலர் கட்டிக்கிட்டு இருக்கா, பூ கட்டிக்கிட்டு இருக்கா. பூ கட்டின உடனே அவள் கண்ணிலேருந்து தண்ணி என்ன செய்யுது, அழுகிறா. அப்பா அம்மா செத்தா சந்தோஷமாக இருக்குமா? அழுகிறாவ. அழுகும் பொழுது அவள் கண்ணு வந்து புலம்புதுன்னு எழுதுறாந்தாள். கண்ணு கலங்குதானே சொல்லுவோம் நம்ம, கண்ணு புலம்புதுன்றான். கண்ணு புலம்பி தண்ணி உருண்டையாக வந்து அந்த மலரில் பட்டு அது அப்படியே இதாகிடுச்சு. உடனே இவங்க அம்மா கூப்பிட்டு கண்ணை தொடச்சி விட்டு, போடி நீ போய் வேறு பூ பறிச்சிட்டு வா அப்படின்னு சொல்கிறான். இது லாஜிக்காக அவங்க பார்ப்பானுங்கள்ல. இங்கே ஒரு கேங் ஒன்று இருக்குது, எதுக்கு எடுத்தாலும் லாஜிக் பார்ப்போம். ஏன் பக்கத்து கடையில் பூ வாங்க வேண்டியதானே அப்படிலாம் இங்கே கேட்டுருப்பாங்கள்ல. அவங்களாம் கடைசி வரைக்கும் படம் பண்ணவே முடியாது. ஓகே, இப்போ லாஜிக்காக வந்து பூ பறிக்க போகிறாங்க.
எங்கே போகலாம் அப்படின்னோடனே சரி நீ பூ பறிக்க போன்னு சொல்லிட்டா. கதை புரியுதா? பூ டஸ்ட் ஆயிடுச்சு. ஏன் டஸ்ட் ஆணுச்சு? கண்ணீர். ஏன் கண்ணீர் வந்துச்சு? அவங்க அப்பா அம்மா எங்கே செத்துட்டாங்க? சிலப்பதிகாரம் செத்துட்டாங்க. அப்போ செத்து போன மேட்ரு இங்கே தெரியுது. இப்போ லோகேஷ் குமார் வேர்ல்டு மாதிரி இவர் சீத்தலை சாத்தனா வேர்ல்டுக்குள்ளே இந்த கதை வருது. அவங்க செத்து போனனால அழுகிறா. அழுதுனால பூ இது பிரச்சனை ஆயிடுச்சு. பூ பிரச்சனை ஏம்மா நீ போய் பூ பறிச்சிட்டு வா அப்படின்னு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. அப்போ கூட இருக்கக்கூடிய சுதமதி சொல்கிறாக்கா, என்னக்கா நீக்கா லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்க? அப்படி சொல்லலை. ஏக்கா இவளை பார்த்தா ஒரு ஆண் தன்மை இல்லாதவனே காம வேக்க கொண்டுருவான். மன்மதனை இவளை பார்த்தா அம்பலம் தூக்கிட்டு போயிடுவான். இப்படியாப்பட்ட பேரழகிய அசால்ட்டாக போன்னு சொல்லியோ உனக்கு அறிவு இல்லையா? நான் கூட்டிகிட்டு போய்க்கிறேன். நீ என்ன அசால்ட்டாக வயசு நம்ம சொல்லுவோம்ல, வயசுக்குள்ளே எங்கடி அனுப்புன்னு கேட்போமா இல்லையா? வீட்டுக்குள்ளே வந்தானே எங்கே எடுத்து அந்த ஒரு அப்பா ஒரு 10 வயசு 12 வயசு ஆன ஒரு குழந்தை பெண் குழந்தை இருக்கக்கூடிய அப்பாக்கள் போனோடனே வீட்டில் போய் பார்த்தோன்னே தண்ணி இருக்கா சோறு இருக்கா அதெல்லாம் பார்க்க, எங்கே புள்ள இருக்குன்னு தான் பார்ப்பாங்க. எங்கே அவள் எடுத்தோடனே போகிறேன். ஏன்னா யூஸ்வலாகவே பெண் குழந்தைகள் வந்து வீட்டை விட்டு வெளியே வந்து அப்பா வராதுன்னா வெளியே வந்துடும். ஒருவேளை வரலன்னா எங்கே அவன் இல்லை இப்போ தான் சர்ச்சுக்கு போயிருக்கா, அப்போ தான் டியூஷன் போய் தனியாக அனுப்புனாடி அறிவில்லையாடி உனக்கு பிள்ளைய அப்படிங்க. அந்த மாதிரி ஒரு பாசத்தோடு இந்த சுதமதி என்ன சொல்கிறா, மணிமேகலை பார்த்து, ஏக்கா என்னக்கா அவளை போய் அனுப்புகிற? அவளை பார்த்தா இவளை பார்த்தா என்ன செய்வாங்க? மணிமேகலை பார்த்தா யார்? மன்மதனே அம்பலம் தூக்கி எறிஞ்சிட்டு பின்னாடி வந்துடுவான். மன்மதனே அம்பலம் தூக்கி போட்டு பின்னாடி வந்துடுவான். சாதாரண ஆண் என்ன பண்ணுவான்? இவ்வளோ ஏதாவது தூக்கிட்டு போய் ஏதாவது பண்ணிடுவானுங்க. ஏன் கேட்டேன்னா, நான் வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்தும்போது இங்கே இந்திர விழாவுக்கு மாருத வேகன் அப்படின்னு ஒரு கேரக்டர், ஒரு பூதம் ஒருத்தன் வந்தான். அவன் வந்து எனக்கு ஆசையை காட்டி சின்ன பிள்ளையான என்னை வந்து தூக்கிட்டு போய் வானத்திலே என்னை வந்து கெடுத்துட்டு என்னை ஒரு இந்த இடத்த இங்கே இறக்கி விட்டு போயிட்டான். இப்படி தான் நான் வந்தேன். இப்போ இன்னொரு வனத்துக்கு போனோம்னா அங்கே பூதம் இருக்கும். இன்னொரு வனத்துக்கு போனால் அங்கே ராஜாக்கள் கூட இருக்கக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க, உள்ளே போக முடியாது. இன்னொரு வனத்துக்குள்ளே போனான்னு சொல்லி ஒவ்வொரு வனமாக சொல்லிவிட்டு இங்கெல்லாம் போக வேணாம், இந்த வனத்துக்கு போகலாம் அப்படின்றான். இப்போ நான் கேட்பேன் யாரையாவது என்ன சொன்னேன்ட்டு கரெக்ட் புரிஞ்சா இல்லையா? இங்கெல்லாம் போக வேணாம், உபவனம்னு ஒன்று இருக்குது. கதையை எப்படி ட்ராவல் பண்ணுறான் பாருங்க. இதெல்லாம் நீங்கள் விஷுவலாக எடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், வேறு லெவலில் இருக்கும். விஷுவலாக யோசிச்சிங்கனாவே உங்களுக்கு வேறு ஒரு ஊரில் பறந்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இன்றைக்கி வந்து அவனுங்க அசால்ட்டாக எடுக்கிறானுங்க. அவங்களுக்கு என்ன படம், இந்த ப்ளூ கலரில் இருப்பாங்களே அவதார், இப்போ எல்லா படங்களும் எடுத்துறானுங்க. இதை வச்சு நம்ம எடுத்தோம்னா வேறு ஜானரில் அப்படியே அங்கிட்டு ஜம்ப் பண்ணி போயிட்டே இருக்கும். எக்ஸ்ட்ரீம் ஃபேண்டசி கதை இதெல்லாம். நீங்கள் லாஜிக்குன்ற பார்த்துட்டு அது எப்படி மனுஷன் பறப்பான் அப்படி லூசுமே கேட்காம நம்ம நேராக வந்து அதை என்ஜாய் பண்ணி படிச்சிங்கன்னா இது தமிழர்களுடைய அறிவு மரபு எவ்வளோ பெருசுன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும். எப்போ அவன் யோசிச்சிருப்பான் அப்படின்னு. சின்ன பிள்ளை நம்ம இது மாதிரி நிறைய கதை சொல்லுவோம் பார்த்துருக்கீங்களா? குழந்தையா இருக்கப்போ நிறைய ஸ்டோரிஸ் நம்ம இது மாதிரி சொல்லுவோம். அப்படியே நான் வரேன், அப்படியே பறந்து போகிறேன், அப்படி இப்படிலாம் சொல்லுவோம். நமக்கு அப்போல்லாம் இப்போ கேட்குறப்ப ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் அது எல்லாம் ஃபேண்டசியோட உச்சக்கட்டமாக இருக்கும். இப்போ தான் கதைகளே சொல்கிறது இல்லை பிள்ளைகளுக்கு. இல்லை குழந்தைகளோட பேசுகிற நேரமே நம்ம குறைஞ்சிருச்சு ஒரு மாதிரி. சரி, அந்த டாபிக் போவேன். ஸோ மன்மதனே வந்து இப்படி பண்ணிடுவான், இந்த இடத்துக்கு போக வேணாம், நான் அவளை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லுவேன். ஏன் இந்த வனத்துக்கு மட்டும் ஸ்பெஷல் அப்படின்னா, இங்கே தான் பளிக்கரை மண்டபம்னு ஒன்று இருக்குது, பளிங்கு மண்டபம்னு இருக்குது. என்ன இருக்குது? பளிங்கு மண்டபம் இருக்குது. இந்த மண்டபத்தோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இந்த மண்டபத்துக்கு உள்ளே போயிட்டு நான் நின்றுக்கிட்டா வெளியே இருக்கவங்களுக்கு உள்ளே தெரியாது. இன்றைக்கி இருக்கா இல்லையா? ஸ்டிக்கர் ஒட்டிடுறீங்கல்ல, ஸ்டிக்கர் ஒட்டுறோம்ல, இந்த மண்டபம் இருக்குது. இந்த மண்டபத்தில் தான் அந்த பொய்கை இருக்குது. இங்கே இந்த வனத்தில் தான் போனேன்னா புத்தரோட ஸ்டாச்சு இருக்குதுன்னு சொல்லுவோம். புத்தருடைய ஸ்டாச்சு இருக்குது. அந்த ஸ்டாச்சுவோட ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு பூவை எடுத்துகிட்டு போய் என் குழந்தைக்கு கால் நல்லாகணும், என் குழந்தைக்கு இது நல்லா இருக்கணும், என் குழந்தைக்கு சரியாகணும் அப்படின்னு நீங்கள் போய் ஜெபம் பண்ணிட்டு அந்த இடத்துல பூ வச்சிங்கன்னா அந்த பூ மறைஞ்சிருமா. அப்படியாப்பட்ட ஒரு ஃபேண்டஸியான ஒரு ஸ்டாச்சு இருக்குது. இடையில புத்தர கருத்துக்களை சொல்லிகிட்டே இருப்பாங்க. அங்கே இருக்குது, இவ்வளோ ஸ்பெஷலான வனத்துக்கு நான் கூட்டிகிட்டு போய் பூ பறிச்சிட்டு வரேன்க்கா அப்படின்னு சொல்லி போகிறது தான் மலர்வனம் புக்க காது, வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேவா? கதை புரியுதா? எங்கே போகிறாங்க? எல்லாத்தையும் சொல்கிறாவ. இல்லை போனால் ரொம்ப செலவாயிரும் சார், ரொம்ப போகாமல் சொல்கிறா இங்கே. ஆனால் கதையில் நீங்கள் ட்ராவல் ஆயிடுவீங்க, நான் அப்படி போகிறப்ப அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறாங்க. புரியுதா? போகலாமா கதைக்கு? மேடம் ஓகேவா? சரி,
ஐயோ என்ன எப்படியாச்சு ஐயா? எல்லாம்டா பின்னாடி போகணுமா? புரியல. ஓகே, கதை புரிஞ்சிச்சுல, போயிடலாம்ல, முடிச்சிடலாம்ல கதை. என்ன சார், எது நிகழ்ச்சி எதிர் உள்ளது? ஓப்பன் பண்ணால் என்ன சீன் வருது அப்படின்னா, வயந்த மாலைக்கு அப்புறம் என்ன, மாதவி உரைத்த உயங்கு நோய் வருத்தது. அவள் சொன்ன அந்த அவங்க அப்பா அம்மா செத்து போனது உரைத்து, அந்த அவள் முன்னாடி இருக்கக்கூடிய அந்த மாமலர், மாமலர் ரொம்ப அழகான ஒரு மலர் இவள் முன்னாடி இருக்குது. அதனால தந்தையும் சாயத்து செத்து போன அந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு அவள் வருத்தப்பட்டு அழுகிறா. அழுகிறனால அவளுக்கு பூ இருக்குது, பூ முன்னாடி என்ன செய்யுது, நனைஞ்சிருது, நனைஞ்சனால போகிறாங்கன்றதான் இந்த விஷயம். வயந்த மாலைக்கு மாதவி உரைத்தது மனதை வருத்தும் நோயால் வருத்தம் முற்று உருகியது. அவள் அப்படியே மனசில் சொல்கிறது. முன்னிருக்கும் மாமலை நறுமணம் போல மணிமேகலைக்கு முன்னாடி எவ்வளோ அந்த மணிமேகலையும் அந்த மலரையும் அவள் கம்பேர் பண்ணிகிட்டே இருக்கான். முன்னாடி இருக்க இந்த மாதம் வீசக்கூடிய மலர் மாதிரியே மணிமேகலைக்கு ஒரு எதிர்காலம் இருக்குது, அதனால் இங்கே வச்சா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு அவள் கிளம்ப போகிறான். ஆதலால் தந்தையும் தாயுமாகிய கோவலனும் கண்ணகி மிகுந்த துன்பத்தில் வருந்திய செய்தி கேள்விப்பட்டு துயர செய்தி காதுகளில் புகுந்து சுட அன்பு நெஞ்சம் கலங்கினாள் மாதவி. மணிமேகலை இங்கே தான் இருக்கீங்களா? சரி சரி. அவளின் சிவந்த கண்களில் மைகொண்டு எழுதிய கண்களின் அழகினை அளித்தது. அந்த கண் அந்த இங்கே இருந்து அந்த இது வந்து சுடு. வள்ளுவர் சூப்பராக எழுதுவார், நீ அழுகாத, அழுதேனா தண்ணி இங்கே நிற்கும். அந்த அழுக உன்னுடைய லவ்வரை நினச்சி நீ அழுக தண்ணி அப்படியே பாயில் வாட்டர்மா இங்கே வந்து நிற்கும். பாயில் வாட்டர்மா இங்கே நின்றுச்சுன்னா இது பேர் என்ன சொல்லுவீங்க? இல்லை சார், நீ அவங்கள்ட்ட கேட்குற சொல்கிறாங்க. இந்த முடி பேர் என்ன மேம் சார்? இமை. இப்போ என்னென்னமோ போகிறீங்களா, மஸ்கரா போகிறீங்கல்ல, அந்த மாதிரி கேங்லாம் இங்கே இல்லையா? இந்த இமை இருக்குல்ல, இந்த இமை முடி கருகிருன்றோம். ஏன் அழுகாதடி, உன் இமை கருகிருண்டி, அதனால் தயவுசெய்து அழுகாத, நான் வந்துடுறேன்னு சொல்லுவாங்க வள்ளுவர். இங்கே இருக்குது அது மாதிரி. அந்த துயர செய்தி, இப்படிலாம் ஒரு பொண்ணை நேசித்தோம்னா அப்புறமே டைவர்ஸ் ஆகும் இல்லைங்க? டைவர்ஸ்லாம் ஆகாதில்ல, 2-3 பொண்ணை நேசிக்கிறப்ப தான் டைவர்ஸ் ஆயிடுது. நான் யாரையும் சொல்லலை. சரி. காதுகளில் புகுந்து சுட அன்பு நெஞ்சம் கலங்கினாள் மணிமேகலை. அவளின் சிவந்த கண்களில் மைகொண்டு எழுதிய கண்களின் அழகினை அளித்தது. எப்பயுமே பெண்கள் வந்து மை போட்டாங்கன்னா ஒரு அழகு வந்து என்ன செய்வோம், கொஞ்சம் லைட்டாக தூக்கலாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும். அதை வந்து அவர் ரசிச்சிருக்காரு, நான் சொல்ல, சீத்தலை சாத்தனார் சொல்கிறேன். நம்ம ஒரு பொண்ணை பார்க்குறோம், ரொம்ப அழகாக இருக்கான்னு பார்த்தா அதில் மை போட்டிருக்கும். பெரும்பாலும் அந்த பொண்ணு மை போட்டிருக்காடா அப்படின்னு மை போட்டு பொட்டு வச்சு, அதான் நம்ம பாரம்பரியம். அது மாதிரி இருக்கு சார். நீங்கள் ரொம்ப ஃபீல் ஆகாதீங்க சார், உடனே நீங்கள் கண்ணெலாம் தொட்டு பார்த்துக்கிறீங்க. கண்கள் புலம்பன்றான், கண்கள் புலம்ப, கண்கள் கலங்கன்னு சொல்ல. நம்ம புலம்புறோம்னா வாயிலாங்க சொல்லுவா, ஒரு மாதிரி ஒரு தண்ணி வரும், அது மாதிரி இருக்கு. கண்கள் புலம்ப அதில் சிந்திய கண்ணீர் உருண்டு வந்து, அப்படியே வந்து உருண்டு வந்து, எவ்வளோ விஷுவல் பாருங்கள். அது உருண்டு வந்து சங்கர் சாட்டாலும் கொடுத்தோம்னா அப்படி சிஜியில் பயங்கரமாக பண்ணி டக்கு டக்கு டக்குன்னு வந்து டொப்புன்னு விழுந்து அங்கே வந்து ஒரு ஓப்பன் பண்ணி, அந்த இந்த படத்தில் செய்வார்ல, விக்ரம் படத்துலலாம் முட்டை ஆம்லேட் எல்லாம் விக்ரம் வருவார், அது மாதிரி ஒரு அழகாக ஒன்று பண்ணிடுவார். நான் என்ன பண்ண சொல்கிறது, இது ஐயில் படத்தில். அரும்பு அவிழ்ந்த நறுமலரால் தொடுத்து கொண்டு இருந்த ஒளிர்விடும் இதழ்கள் கொண்டு, அந்த மாலையை கூட எப்படி சொல்லலாம் பாருங்க, அந்த கையில் வச்சுருக்க மாலையை கூட சும்மா ஓப்பன் பண்ணல. நீங்கள் ஆர்ட் ஐட்டம் இருந்தால் ஆர்ட் ஐட்டம் இந்த மாதிரி வேணும் எனக்கு பூ, சும்மா ஏதாவது வாடின மாவெல்லாம் கொண்டு வரக்கூடாதுன்னு ஆர்ட் ஐட்டம் நம்ம சொல்லிடுவோம். கண்கள் புலம்ப அதில் சிந்திய கண்ணீர் உருண்டு வந்து அரும்பு அவிழ்ந்த நறுமலரால் தொடுத்து கொண்டிருந்த, அரும்பு அவிழ்ந்த என்னது, அந்த ஒளிர்விடக்கூடிய, அது மலர்ந்த பூ கிடையாது, அரும்பு அலர்ந்த பூக்களுடைய ஸ்டேஜஸ் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஸ்டேஜ் இருக்குது, அதில் அரும்புன்றது ஒரு ஸ்டேஜ். ஒளிர்விடும் இதழ்கள் கொண்ட மாலையில் விழுந்து மாலையை நீராட்டியதுன்ற அவ்வளோ அழுதுருக்கா. அப்பா அம்மாவை நினச்சி, செத்துப்போன அப்பா அம்மாவை நினச்சி அப்படி அழுதுருக்கா. புரியுதுங்களா? இதுதான் அந்த பாட்டு. வெந்துயர் இடும்பை, இடும்பைனா துன்பம், செவியகம் வெதுப்ப, காதல் நெஞ்சம் கலங்கிய காரிகை, காரிகைனா யாரு? பெண். மாதர் செங்கன் வரிவனப்பு அழித்து, மாதருடைய அந்த அழகான செம்மையான அந்த கண்கள், வரினா அழகு, வனப்பும் அழகு தான், வரினா அந்த கோடுன்னு அர்த்தம். அழித்து புலம்பு நீர் உருட்டி பொதியவிழ் நறுமலர் இளங்கு இதழ் மாலையை இட்டு நீராட்ட. அப்படி இருக்க இலங்கு இதழ்னா அதான்
புதுசாக நான் சொன்னமே ஒளிவிடும் இதழ்கள். ஓகே, அப்படி அவள் அழுது நீராட்ட அவங்க அம்மா செய்கிறா, கிளம்பி வந்து மா பூக்கள்லாம் ஆசையாயிருச்சு, நீ கிளம்பி பூவை போய் பறிச்சுட்டு வா அப்படின்றதா இருக்கு. மாதவி மணிமேகலையின் முகத்தை பார்த்து தாமரை மலர் குளிர்ச்சியான முழுமதியை அடைந்தது போல, தாமரை மலர் குளிர்ச்சியான முழுமதியை அடைந்தது போல அவருக்கு அவன் அழகிய சிவந்த கையினால் மணிமேகலையின் கண்ணீரை துடைத்து, இந்த தூய நீர்மாலை, எந்த தூய நீர்மாலை மேடம்? தூங்கிட்டீங்க தானே நீங்கள்? போய் வீட்டு அங்கே இங்கே போகிறோம், டச் பண்ண போகிறீங்க இப்போ கண்ணை, அப்போ நம்ம மறுபடியும் போயிடலாம். மாதவி மணிமேகலையின் முகத்தை பார்க்குறா. அந்த முகம் எப்படி இருக்குன்னா, தாமரை மலர் குளிர்ச்சியான முழுமதியை, தாமரை வந்து குளிர்ச்சியான நிலாவை போய் வச்சது மாதிரி அடைந்ததை போல, ஒரு நிலா ஒரு தாமரை அப்படி இருக்கா, அது மாதிரி இருக்கா முகம். அந்த கூந்தல் அதெல்லாம் பார்த்து முகம் அப்படி இருக்குன்றான். அழகிய சிவந்த கையினால் மணிமேகலையின் கண்ணீரை துடைத்து, அவள் கையெடுத்து அம்மா வந்து அந்த பொண்ணை தன்னை தொடச்சி விட்டு தொடச்சி விட்றான். தொடச்சிட்டு, தூய நீர்மாலை உன் கண்ணீரால் தனது தூயத்தன்மை இழந்தது மா, தூய மாலமா இது உன் கண்ணுனால இதாயிடுச்சு. ஸோ அதற்கு மாற்றாக வேறு மலர்களை நீயே கொண்டு வா என்றாள் மாதவி. ஓகேவா மேடம்? என்ன அது எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் இருக்கு. தாமரை மாதிரி அவள் முகத்தை போய் அப்படி டச் பண்ணுது, நிலா மாதிரி இருக்கக்கூடிய அவள் முகத்தை தாமரை இதழ் போய் இப்படி பிடிக்கிற மாதிரி பிடிக்குது. கரெக்ட். தூய நீர்மாலை தூத்தகை இழந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே போலாமா? இங்கே பாருங்க இந்த பாட்டை. மாதவி யாரா வாசிங்க. முகம் நோக்கி தாமரை தன்மதி சேர்ந்தது போல, தாமரை நிலா முகத்தில் சேர்ந்தது மாதிரி காமர் செங்கையர் கண்ணீரை மாற்றி தூநீர் மாலை தூத்தகை இழந்து நிகர்மலர் நீயே கொணர்வாய் என்றெழும் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ யார் பேசுவா? இந்த சீன் முடியுது. யார் பேசுவா? எல்லாம் தூக்கம் வந்துருச்சு பிறகு. ஃப்ரெண்டு யாரு? சுதமதி பேசுகிறா. ஏக்கா நீ என்னக்கா பைத்தியமாக இருக்க? சுதமதி கேட்டு துயரோடும் கூறும். அவள் சொல்கிறா, என்ன சொல்கிறா அப்படின்னா, தேன் அவ வந்து சும்மா இல்லை. யார்? மணிமேகலை பூ பண்ணுறவ இவ சும்மா இல்லை. அவளை என்ன பண்ணுறா அப்படின்னு தான் போட்டிருக்கும். தேன் சிந்தும் மலர் கூந்தலை உடைய மணிமேகலையோடு மலர் தொடுக்கும் சுதமதி, அவ முடி எப்படி இருக்கான்? தேன் சிந்தும் மலர் கூந்தல் உடையது, எப்பயுமே பூ வச்சிருக்கக்கூடிய அந்த கூந்தலை உடைய மணிமேகலையோடு மலர் தொடுக்கும் சுதமதி மாதவி சொன்னதை கேட்டு துன்பத்துடன் கூறினாள். என்ன கூறினா? தந்தை தாய்க்கு உற்ற கொடுந்துயர் கேட்டு தனியாத துன்பம் கொண்டாள். அவள் மேலும் மேலும் துன்பம் கொண்டு மணிமேகலையின் மதிமுகம் தன்னுள், அதை முன்னாடி பாட்டா இருக்கு, தன்னுள் அழகு திகழும் நீல அழகிய மலரை வென்ற கடைக்கண் மணியில் சிந்தும் கண்ணீரை கண்டான் ஆயின். இப்படியாப்பட்ட இந்த பொண்ணு அழுதுச்சுன்னா, எந்த பொண்ணு? மணிமேகலை அழுகிறத மன்மதன் பார்த்தானா அவனே இதாயிருவான். சாதாரண மனுஷன் பார்த்தா என்ன பண்ணுவான்னு கேட்குறான். மணிமேகலையின் மதிமுகம் தன்னுள் அழகு திகழும் நீல அழகிய மலரை வென்ற கடைக்கண் மணியில் சிந்தும் கண்ணீரை கண்டான் ஆயின் தன் படையாகிய மலரம்பையும் வில்லையும் கைவிட்டு நடுங்குவான் காமன். அப்படிப்பட்ட பாவை மணிமேகலை அவனே நடுங்கக்கூடிய அழகு. ஐயோ இந்த புள்ள அழுகுது, இந்த பிள்ளைய அழுக வைக்கிறதுக்கு எவன்டாக்கா அப்படின்ற மாதிரி பயங்கரமாக ஆயிடுவான். அப்படி இருக்கும் பொழுது நார்மல் பர்சன் டான் ஸ்டோனிலாம் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்குறேன். அப்படிப்பட்ட பாவை மணிமேகலையை ஆடவர் கண்டால் அவளை விட்டு நீங்கி செல்லுதலும் உண்டோ? இல்லை. பெண் தன்மை மிகுந்த அழிகள் அன்றோ தன் இயல்பு தன்மை இருப்பா. அவங்க மற்றவங்க தான், ஆண் உடலில் இருக்கக்கூடிய பெண் அவங்களுக்கு பெருசாக இருக்காதே ஒழிய மற்றவன் யார் பார்த்தாலும் இந்த பிள்ளையை பார்த்து பயந்துருவான் அப்படின்னு சொல்கிறாரு. பேடியர் அன்றே பெற்றியும் நின்றேன். போலாமா ஐயா? வாங்க. சொல்லிட்டு யார் சொல்றா? சுதமதி சொல்ற. இப்போ ஒரு டவுட் வருது கேரக்டருக்கு, ஆடியன்ஸ்க்கு, இவ யாரா புதுசாக இடையில வந்து என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கா அப்படின்றப்ப
சுதமதி தன்னை பற்றி சொல்கிறா, நான் யார் தெரியுங்களா அப்படின்னு சொல்கிறா. ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ் தான், அங்கே சொல்லணும் அவசியம் இல்லை. ஆனால் பார்க்குற ஆடியன்ஸ் சொல்லணுமா இல்லையா, படிக்கிற ஆடியன்ஸ் சொல்லணுமா இல்லையா? அப்போ அவள் சொல்கிறான், அவ்வாறு அன்றியும் அழகிய அணிகளை உடைய மாதவியே கேட்பாயாக. ஓகே, இங்கு இந்நகரத்துக்கு யான் வந்த காரணம் என்ன? ஒவ்வொருத்தவங்களும் எங்கேயாவது இந்த கதையில் சூப்பராக இருக்கும். எல்லாமே ட்ராவல் ஆகி வரத்துக்கு வந்துகிட்டே இருப்பாங்க. இங்கேருந்து இங்கேருந்து கதை நகர்த்தலாம் என்னன்னு தெரில எனக்கு, அதை கொஞ்சம் நல்லா படிக்கணும். ஒருத்தர் நான் ஏன் தெரியுமா இங்கே வந்தேன், நான் ஏன் இங்கே எல்லா கதையும் அந்த ஃபஸ்ட்டு அந்த பேய் பிடிக்குமா, அவள் பேர் என்னது, காயசண்டிகை ஏன் இங்கே வந்தா, காயசண்டிகை ஹஸ்பண்ட் ஏன் இங்கே வந்தான், உதயகுமார் ஏன் வந்தான், எல்லாத்துக்கும் ஒரு கதை வந்துகிட்டே இருக்கும். அதான் சொல்கிறாரு, அவ்வாறன்றியும் அழகிய அணிகளை உடைய மாதவியே கேட்பாயாக. இங்கு இந்நகரத்துக்கு நான் வந்த காரணம் பரந்த கடல் தரும் பல வளங்களை நிறைந்த வேளாளருக்குரிய சன்மை நகரில். எங்கள் ஊர் வந்து பயங்கர சோத்துக்கு தண்ணிக்கெலாம் நாங்கள் கஷ்டப்பட்டு இங்கே வரல அப்படின்றது தான் அந்த வார்த்தை. நாங்கள்லாம் சோத்துக்கு தண்ணிக்கு இல்லாமல் இங்கே வந்தோம் அப்படிலாம் இல்லாமல் என்ன சொல்கிறா, பரந்த கடல் தரும் பல வளங்கள் நிறைந்த வேளாளருக்கு உரிய சன்மை நகரில். என்ன சார், கௌசிகன் என்னும் அந்தணனின் ஒரே மகள் அப்படின்றார. அங்கே வந்து அந்தணன்ற வார்த்தை பயன்படுத்தலை, இருபாளர் அப்படின்னு ஒரு வார்த்தை தான் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் இப்போ இவங்க உரை எழுதுறவங்க அந்தணன்றாங்க. நான் அதுக்கப்புறம் போய் பார்த்தேன், ஒருவேளை இருபாளர்னா அந்தணன்னு சொல்கிறாங்கண்ணா, இருபால் அப்படின்னா இரு பிறப்பாளர். ஆமாம், இரு பிறப்பாளர், 2 பிறப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று இங்கே, இன்னொன்று வேத பிறப்புன்னு சொல்கிறாங்க. அது அந்தணன்றா மீனிங் பின்னாடி வந்துச்சா இல்லை இவங்க சொன்னாங்களா இல்லை முன்னாடி, ஆமாம் அப்படின்றனால அது கொஞ்சம் எனக்கு டவுட்டாக இருந்துச்சு. ஒரு அந்தணன் அப்பயே சொல்லியிருக்காங்க. ஏன்னா நிறைய இடங்களில் வந்து 2ஆம் நூற்றாண்டு 3ஆம் கடைச்சங்க நூல் நம்ம சொல்லிடுறோம், பார்த்தா மகாபாரத கதை வருது, எல்லா கதையும் வருது. அப்போ இடைச்சர்கள் ஆணிச்சா இப்போ உண்மையில் இந்த காலகட்டம் என்னான்னு நாம் ஒரு யோசிச்சுட்டுருக்கு. அது ஆமாம் சார், ஆமாம் இல்லை நான் சொல்கிறது என்னென்னா, நிறைய இடைச்சர்களில் வந்து இப்போ இது வந்து நம்ம 2ஆம் 3ஆம் கடைச்சங்கன்றோம். அப்போ மகாபாரதம் எப்போ வந்துச்சு, அப்போ அதுக்கான அந்த கேரக்டர் எப்படி இவங்க சொல்கிறாங்க, அர்ஜுனன் சாப்பாடு போட்ட அந்த மாதிரி அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல. அப்போ நான் ஒரு ஆய்வாளனாக யோசிக்கிறேன், இது உண்மையே இந்த கதை வந்து மகாபாரதத்துக்கு பின்னாடி வந்துச்சா இல்லை முன்னாடி வந்துச்சா, இடைச்செருகுனாங்களா இப்படின்ற மாதிரி இருக்க. இருபிறப்பாளன் ஒரு மகள் உள்ளே அப்படின்னு, அதான் 2 பிறப்பு இருக்குன்றாங்க. ஒன்று நான் நார்மல் மனுஷன், அப்புறம் கடவுள்கிட்ட போன 2 பிறப்பாளன்னு சொல்லி இந்த வார்த்தை போகிறேன். நான் போய் சர்ச் பண்ணிலாம் பார்த்தேன் ஒருவேளை என்ன இருக்குன்ட்டு. ஓகேவா, ஆங்கனம் அன்றியும் அணிகளை கேளா இங்கு நகரத்து யான் வருங்காரணம் பாராவாரம் பல்வனம் பழுகிய காராளர் சன்மையில் கௌசிகன் என்பான் இருபிறப்பாளன் ஒரு மகள் உள்ளேன். நான் தான் அந்த பொண்ணு, நான் ஏன் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிடுறேன். சொல்லிட்டு எனக்கு என்ன ஸ்ட்ரகிள் அப்படின்னு சொல்கிறான். ஒரு பிரச்சனையில் உருவானவங்க தானே சொல்லுவாங்க, நீங்கள் ஒரு பிரச்சனையை அனுபவிச்சாங்க தான் அந்த அனுபவத்தை சொல்ல வேணாம், நீங்கள் போவேணாம் அப்படின்னு சொல்கிறது. அதை தான் சொல்கிறாங்க. நான் வந்து நல்ல இடத்துல வந்து இங்கே வந்தேன், இங்கே வரும்பொழுது மாருத வேகனன்ற ஒருத்தன் வந்து இப்படி நாசி பண்ணி தூக்கி போட்டு போயிட்டான். ஸோ அப்படின்னா வாசிங்க. ஏன் வாசிக்க சொல்ல தெரியுதா உங்களுக்கு? இல்லை நேற்று திருச்சி காலையில் வந்து மறுபடியும் காலேஜ் போனேன், ஒரு 3 ஹவர் கிளாஸு, அப்புறம் கொஸ்டின் பேப்பரு அப்படி இப்படின்ட்டு டயர்டாக இருக்கு. என்ன அப்படி வாசா எப்படி அப்புறம் முடிக்கிறது? ஒரு தனி அஞ்சேன் ஓரா நெஞ்சமோடு ஆறாமத்து இடையாளர் கொய்யோன் தனை தனை தான் கொய்வோன் தனை மாருத வேகன் என்பான் ஓர் விஞ்சயன். அந்த மாருத வேகன்னா ஒரு விஞ்சயன்றாங்க. திருவிளை மூதுர் தேவருக்கு எடுத்த அந்த இந்திர விழாவை சொல்கிறாங்க. பெருவிழா காணும் பெற்றியின் வருவோன். நான் எங்கள் அப்பா பேர் என்னது, கௌசிகன். நான் எங்கேருந்து வந்தேன், சண்பைன்னு ஒரு நகர்லேருந்து வந்தேன். எங்கள் ஊர் எப்படியாப்பட்ட ஊர், கடல் சூழ்ந்து அதன் மூலியமாக நிறைய வளங்கள். ஓகேவா, அது மூலியமாக வேளாண்மை செய்யக்கூடிய ஆட்கள். சாதாரணம்லாம் கிடையாது, நெல் அள்ளி போகிறது கிடையாது, கடலில் வரக்கூடிய காசை வச்சு அதுலேருந்து வச்சு அவ்வளோ டீட்டெயில் பண்ணால் பயங்கரமாக இருக்கும். நான் சொல்ல மற்றவங்களுக்கு புரியும், சினிமாவுக்கு அவங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் டீட்டெயிலாக இப்படி பண்ணுறதுன்னு. ஒரு நாள், எந்த ஒரு நாள் தனியாக செல்ல அஞ்சாமல், நான் பயந்துட்டு போகாமல் இருக்கணும், ஆனால் பயப்பில்லை, தனியாக செல்ல பயப்படாமல் ஒன்றையும் எண்ணியோய் பார்க்காத நெஞ்சத்தோடு, எதை பற்றியும் கவலைப்படாமல் அந்த நந்தவனத்தில் குயில்களுக்கு இடையே மலர் பறித்து கொண்டிருந்தேன். கட் பண்ணால் அவளை காட்டும் அழகா. இப்போ ஒரு மாதிரி கொஞ்சம்
கெட்டு போய் ஒரு மாதிரி ஃபீல் ஆன கண்ணு மையெல்லாம் அழிஞ்சு ஒரு மாதிரி. நீங்கள் இப்போ இந்த படம் வித் லவ்னு ஒரு படம் பார்த்தீங்களா இல்லையா? அதில் வந்து ஒரு முஸ்லீம் பொண்ணை காட்டிட்டே இருப்பாங்க அந்த ஸ்கூல் லவ்வில் வந்து நான் ஸ்கூலில் லவ் பண்ணேன்ட்டு. அனிஷாவை பாருங்கள் மேம் ரொம்ப இதாக இருக்கும். அப்படியே எண்ணெய் போட்டு ஒரு மாதிரி இருக்கும் அந்த பொண்ணு, டர்ட்டியாக இருக்கும். என்ன இந்த பிள்ளைய போய் லவ் பண்ணானா? ஆனால் ஆக்சுவலாக என்னென்னா அந்த ஸ்கூலில் நான் டீச்சராக இருந்தேன். அவனுக்கு படத்தில் காட்ட அந்த 7th ஸ்கூலில் 2008 வரைக்கும் நான் டீச்சராக இருந்தேன். 8 தான் வந்து சென்ட் ஜோசப் காலேஜ் வந்துட்டேன். அந்த பையன் 10ல் படிச்சிருப்பான் போல. ஆனால் அங்கே இது நடக்கும். ஏன்னா அந்த ஸ்கூலை சுற்றி இருக்க எல்லாமே வந்து இஸ்லாமிய மாணவர்கள் தான் இருப்பாங்க, அவங்க தான் இருப்பாங்க பெரும்பாலும், அவங்க தான் அந்த காதல் போயிட்டுருக்கு. அந்த படத்தில் வந்து அந்த பொண்ணை ஒரு மாதிரி கம்மியாக காட்டியிருப்பாங்க. திடீர்னு அவள் கல்யாணம்லாம் ஆனதுக்கு பிறகு ஒரு காஃபி இது ஐஸ்கிரீம் பார்லரில் உட்காந்து சாப்பிட்றப்ப அவளை காட்டுவாங்க, பேர் அழகாக அவளை காட்டுவாங்க. அது பார்க்குறப்ப ஆடியன்ஸ்க்கு ஒரு மாதிரி இவ்வளோ அழகாக இருக்காள் அந்த பொண்ணு. அந்த கட் பண்ணால் அதில் ரொம்ப எண்ணத்தை வலித்து ஸ்கூல் டீச்சர் ஸ்கூல் பொண்ணு மாதிரி இருப்பாள். இங்கே வந்து முடி போட்டு அந்த பல்லுலாம் வந்து அவ்வளோ அழகாக வந்து ஒரு பொண்ணு காட்டாங்க. அது மாதிரி அதில் வந்து என்ன செய்யுது, மாருதவேகன் பையன் கௌசிகன் பையன் பொண்ணு எங்கள் ஊர் இப்படி அப்படின்னு சொல்லி அவளை கொஞ்சம் டர்ட்டியாக காட்டிட்டு கட் பண்ணால் தனியாக செல்லாமல் ஒரு பாவாடை சட்டை போட்டு ஒரு ஜிம்கி வச்சு ஒரு என்ன ஹேர் அது என்னமோ சொல்லிங்க லூஸ் ஹேரில் சார் உங்களுக்கு தெரியல இல்லை, இப்போ ஒரு மாதிரி இந்த பின்னலாக போடுதுல்ல, அது என்னது என்னமோ ஒரு ஃப்ரெஞ்ச் பிளாக் அது மாதிரி போட்டு இன்னைக்கு கூட ஒரு பொண்ணை பார்த்தேன் என் கிளாஸ். சரி, ஒரு நாள் தனியே செல்ல அஞ்சாமல் ஒன்றையும் எண்ணியோய் மார்க்காத நெஞ்சத்தோடு பயங்கர ஒரு சுட்டி பொண்ணா, பூ பூக்கும் ஓசை அது கேட்கத்தான். அது மாதிரி நந்தவனத்தில் குயில்களுக்கிடையே மலர் பறித்து கொண்டிருந்தேன். அப்பொழுது அந்த வார்த்தைக்கு எவ்வளோ ஒரு இது பாருங்க, வெயிட் மியூசிக் இருக்கு பாருங்க. அப்பொழுது மாருதவேகன் என்னும் மாய வித்தை கற்ற வித்யாதரன், அவன் பாருங்க, அவன் சாதாரண ஆள்லாம் கிடையாது, டக்குன்னு உருவம் மாறக்கூடிய ஒரு ஆள். மாய வித்தை கற்ற மாருதவேகன். அவனுக்கு ஒரு சீன் பண்ணிடுங்க, அவன் டக்குன்னு மாறுவான், எப்படின்னுவான், பொண்ணை பார்த்தா அழகாக மாறிடுறான், இப்படின்னா பொண்ணுக்கு பூ கொடுக்குறான், இப்படின்னா ஐஸ்கிரீம் கொடுக்குறான், இப்படின்னா பயங்கரமாக பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணுறான் ரெமோ மாதிரி. அப்பொழுது மாருதவேகன் என்னும் மாய வித்தை கற்ற வித்யாதரன் என்பவன் திருமகளும் விரும்பும் பழைய ஊரில் இந்திரனுக்கு எடுக்கப்படும் பெருவிழாவினை காணும் விருப்பத்துடன் இங்கே வந்தான். நான் இங்கே பூ பறிச்சிருக்கேன், கட் பண்ணா சார் கிளம்பி போகிறாரு. ஏங்க ஒரு பயங்கரமாக நடத்திட்டு இருக்க முன்னாடி வந்து பார்க்குறீங்களா? பூ பறிக்க தெரியலையா உங்களுக்கு? இல்லை பூ பறிக்க மறைக்குதுன்னு நினைக்கிறவங்கள. ஓகே, அந்த இடத்துக்கு வந்தேன். எவ்வளோ ஒரு அழகாக, எவ்வளோ ஒரு அற்புதமாக, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10,000-20,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட ஒரு காவியத்தில் இன்றைக்குள்ள சீன்ஸ் என்ன வைக்கணுமோ அப்படி எழுதியிருக்காங்க. நீங்கள் இதெல்லாம் தூக்கி நான் எல்லா இடத்தையும் சொல்கிற மாதிரி தான் உங்கள் டேட்டா கார்டு மாதிரி உங்கள் மூலையில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா எழுத உட்காரும் பொழுது அப்படியே கொட்டும் உங்களுக்கு, கடன் அப்படியே வரும். சீன் எங்கடா பிடிக்கலன்னா நேராக போகும் மணிமேகலுக்குள்ளே போய் அவள் அப்படி பூ பறிச்சிக்கிட்டு இருக்கா, அங்கே வரான், வில்ல வரான், தூக்கிட்டு போய் அவளை ஏமாத்துறான், மாய வித்தை கட்டி அவளை ஏமாற்றிட்டு தூக்கி எறிஞ்சிட்டு போகிறான். அப்படி சீரழிஞ்சு போன என்னக்கே இப்படின்னா இந்த பிள்ளையை கூட்டிகிட்டு போனால் என்ன ஆகும், சும்மா இருக்கா நீ அப்படின்னு சொல்கிறதான் சீன். ஓகே, ஒரு தனி அஞ்சேன் ஓரா நெஞ்சமோடு ஆறாமத்து இடையாளர் கொய்வோந்தனை பார்த்துட்டோமா. மாருதவேகன் என்பும் ஒரு விஞ்சையன் என்னது, மேஜிக் மேன். ஓகே, திருவிழை மூதுர் தேவருக்கு எடுத்த பெருவிழா காணும் வெற்றியின் வருவோன் அப்படி வந்தான். ஆங்கவன் பான்மையோன் ஆயின், அங்கே வந்தவன் என்ன பண்ணான் அப்படின்னா பூமாலை அணிந்த பொன்னாலான பூனினை அணிந்தவன். அவனை பற்றி ஸ்கெட்சு போடுறாங்க, அவன் எப்படி இருந்தான். நீங்கள் குறிஞ்சி பாட்டில் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். குறிஞ்சி பாட்டுன்னு ஒரு இலக்கியம் இருக்குது 10 பாட்டில். கபிலர் தலைவன் வேறு லெவலில் எழுதும். கபிலர்லாம் எழுதி படிச்சிங்கன்னா, ஆனால் இதெல்லாம் இங்கேருந்து இன்ஸ்பயர் ஆகி தான் எழுதுறாங்கன்னு தெரியுது. அது படிக்க பிறகு அப்படியே வருவான். அப்படி வெறும் உடம்போட பெரிய லென்த்து ஹேர் வச்சு ஒவ்வொரு சடை இருக்குல்ல, இந்த இப்போ இவங்கெல்லாம் போடுறாங்கல்ல, குட்டி குட்டியாக சடை போடுறாங்கல்ல, அந்த ஒவ்வொரு சடையிலையும் ஒவ்வொரு வகையான மலர்கள் சூடி அப்படியே நெஞ்சு இவ்வளோ பெருசு இருந்துச்சு, அப்படியே குதிரையில் அப்படியே வரான்னு எழுதிடுவான் பாருங்க. அப்படி இருக்கும் படிக்கிறப்ப, ஏய் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதான் இங்கே சொல்கிறான் பூமாலை. அவன் வந்து சொம்பையா ஒரு வேஷ்டி கட்டிக்கிட்டு அப்படி வேஷ்டி கட்ட சொல்ல ரொம்ப சிம்பிளாக வந்தான் அப்படிலாம் சொல்லாமல் பூமாலை அணிந்த பொன்னாலான, பூமாலை அணிஞ்சிருக்கான் அவன். அந்த பூன் போடுவாங்கள்ல, அது என்ன எப்படி இருக்குது, வெள்ளியில் கௌரிங்கெலாம் இல்லை, பொன்னாள் ஆன பூனினை அணிந்தவன். உலகத்தோர் காண முடியாத பலர்தொழும் தவ வேடம் கொண்டவன். என்னை தூக்கி கொண்டு அவன் மனத்துணிவு கொண்டு எழுந்தான் வானில். அப்படியே வரான், டாப்பில் அப்படியே பறந்து வந்துகிட்டே இருக்கான்.
பார்த்தா இங்கே ஒரு புள்ள சூப்பராக பூ படித்து ஒரு சாங் போட்டு பயங்கரமாக குளிச்சிக்கிட்டு இருக்கு. நேராக வந்து கப்புன்னு அடித்து தூக்கிட்டு போயிட்டான், கழுகு மாதிரி தூக்கிட்டு போயிடுறான். அங்கு சென்று என்னையும் தன்வயப்படுத்தினான். அதான் முக்கியமான விஷயம். அவன் வந்து கெடுக்கல, அவளை வந்து கவர்ந்து பூ போட்டு மண் இது போட்டு ஹாய் ஹாய் ராமோ அப்படி இப்படின்லாம் சொல்லித்தலாம் பேசுவான்ல, ராமோ அப்படி இப்படின்லாம் வருவான்ல, அது மாதிரி தன்வயப்படுத்தினான். அங்கே அவனது தன்மைக்கு நான் இறங்கியவள் ஆனேன். ஒன்றும் பண்ண முடியல என்னாலையும், நானும் அவனுடைய இது பண்ணேன். அங்கே ஆனேன், இங்கே என்னை விட்டகன்று கண்மூடி திறக்கும் நேரத்தில் மறைந்தான். முடிந்தது, அப்படியே இது பண்ணிட்டு அங்கேயே விட்டுட்டு சாய் போயிட்டான். நான் இதுதான் இங்கே வந்ததுக்கான காரணம். ஒரு மேஜிக் மேனால் வஞ்சிக்கப்பட்டு கெடுக்கப்பட்டு இங்கே வந்து இறக்கி விட்டு போனான் அப்படின்னு சொல்கிறான். ஓகே, மணி என்ன ஆகுது? நான் பேசிகிட்டே இருக்கேன். 5 தான் ஆகுதா? இன்னும் முடியல. சரி சரி, இப்போ ஒவ்வொரு வனத்துக்காக போகிறான். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இளவந்திகை வனம், உய்யாவனம், சம்பாதிவனம், கவைரவனம், அப்புறம்தான் உவவனம். இப்போ இளவந்திகையில் என்ன இருக்கும் அப்படின்னா, என்ன இருக்கும்? கண்ணிமைக்கும் நேரத்தில் என்னை விட்டுட்டு போயிட்டான். கண்ணிமைக்கும் நேரத்தில் அங்கிருந்து நீங்கினான். அவனது ஊரே நெடுந்தொலைவில் இருந்தது. ஏன் நீ போய் பிடிக்க வேண்டியதானா? இல்லை, அவன் ஊர் லெங்க்தாக இருந்துச்சு. ஆயினும் அவன் அங்கே சென்று மறைந்தான். ஆகவே மாணிக்க பூக்கொம்பு போன்ற மணிமேகலை என்னையே இப்படி பண்ணிட்டாங்க, சுமாரான ஃபிகரை என்னையே இப்படி பண்ணானா, சூப்பர் ஃபிகரான அவளை எப்படி சொன்னான்னு அவள் சொல்லியிருக்கலான்றதான் என்னோட அபிப்பிராயம். ஓகேவா? அவன் அங்கேயே சென்று மறைந்தான். ஆகவே மாணிக்க பூக்கொம்பு போன்ற மணி என்னடா இது வார்த்தை இல்லை, மாணிக்க பூக்கொம்பு. புரியுதா உனக்கு? கஷ்டமாக இருக்கு. மாணிக்க பூக்கொம்பு போன்ற மணிமேகலை தான் தனித்து சென்று மலர் கொய்யும் தகமையல் அல்லல். அவளாக தனியாக போயெல்லாம் பண்ண முடியாதுமா, நானும் கூட போகிறேன். பல மலர்களை அடுக்கி வைத்த நல்ல மரப்பந்தலை உடைய அந்த இளவந்திகை சொல்கிறான் பாருங்களேன், எப்படி இருக்குமா? எப்படியா? பல 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 மலர்களை அடுக்கி வைத்த நல்ல மரப்பந்தலை உடைய, மரப்பந்தல் போட்டிருக்காங்கன்னா அது ஃபுல்லாக ஜுவல்ஸ். இப்போ நம்ம திராட்சை பழ தோட்டம்லாம் பார்த்துருக்கோம்ல, அப்படி பார்த்தா அப்படி மேலே ஒரு பந்தல் போட்டமாக இருக்கும், ஃபுல்லாக பூக்கும். அது மாதிரி உடைய இளவந்திகை கோட்டையின் மதில் புறத்தை சென்றாள். பல மலர்களை அடுக்கி வைத்த நல்ல மரப்பந்தலை உடைய இளவந்திகை கோட்டையின் உள்ள சென்றாள். என்ன நடக்குமா? சோழ பேரரசின் உரிமை மகளிர் பலரும் அங்கு உள்ளனர். அந்த இளவந்திகை மலை எங்கே இருக்குது? சோழ பேரரசு. அங்கே சோழ பேரரசின் உரிமை மகளிர், நீங்கள் நான் நம்பியக பொருளாம் படித்தா தெரியும், உரிமை மகளிர் யார் அப்படி ஒரு பெண்களை கேட்டகரியாக பிரிச்சிருப்பாங்க. அங்கு உள்ளனர். இந்திர விழா கொண்டாடும் நன்னாள் இதுவாகும். அந்த மண்ணில் வாழும் மக்கள் அந்த உய்யாவனம் செல்ல விரும்ப மாட்டார்கள். தேவர்களே அல்லாது பாடும் வண்டுகளும் கூட ஒலி எழுப்பாது. அதை அப்படி சொல்கிறான். அந்த வனத்தில் எப்படின்னா, அங்கே பெண்கள் இருப்பாங்க, அங்கே வண்டுகள் கூட சத்தம் போடாது. அப்படியேப்பட்ட ஒரு பயங்கரமான இடம். பல வகை மரங்கள் வாடாத பல மலர் மாலைகளை தொங்க விடுவதால் பல வகையான மலர்களை தொங்க விடக்கூடிய அந்த இடம் எல்லாமே விஷுவல் தான். இப்படி இருந்துச்சா, இப்படி பார்த்தாரா, அவர் எப்படி எழுதினாரு, இல்லை கற்பனையில் இருந்துச்சா? நம்ம கிராமப்புறங்களில் போய் பார்க்குறோம்னா இந்த மாதிரியான செட்டப் இருக்கான்னு நம்ம பார்த்தோம்னா இருக்க மாட்டேங்குது. ஆனால் நான் திண்டுக்கல் பக்கத்தில் சிறுமலைன்னு ஒரு ஏரியா இருக்கும், குட்டியாக இருக்கும். நீங்கள் போய் அந்த மலை மேலே ஏறி பார்த்தீங்கன்னா தான் இவ்வளோ மலர்கள் இருக்குன்ற விஷயம் நமக்கு தெரியும். நமக்கு தெரிஞ்செல்லாம் மல்லிகைப்பூ, ரோசாப்பூ, இது மாதிரி ஒரு 10-15 மலர்கள் தான் தெரியும். அங்கே போய் பார்த்தீங்கன்னா வேகப்பட்ட குட்டி 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 மலர்கள், வேறு வேறு வாசனைகள், வேறு வேறு. அது அங்கே பார்க்குறப்ப தான் இதெல்லாம் இவங்க ரசித்து தான் இவங்க வந்து எழுதுறாங்களோன்ற சென்ஸே தெரியும். இப்போ நீங்கள் ஊட்டிக்கு கூட அப்படி இல்லை சார். ஊட்டி போயிருக்கோம், நம்ம வந்து ஒரு மாதிரி அழகாக இருக்குமே வெளியே, இந்த மாதிரி மலர்கள்லாம் இன்டீரியராக பார்க்காம தான். நான் கொடைக்கானல் போயிருக்கேன், ஊட்டி போயிருக்கேன், மற்ற இடங்கள் போயிருக்கேன். ஆனால் ஃபஸ்ட் டைமு அந்த என்ன பண்ணலாம், சிறுமலையில் போய் நீங்கள் பைக்கில் போகணும். பைக்கில் போய் அங்கங்கே போய் ஸ்டே பண்ணி பார்த்தீங்கன்னா குட்டி 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 குட்டியாக இருக்கும். ஒரு வெள்ளை கலரில் உள்ள மலர்கள் இருக்கும், அது மாதிரி இருக்கும். அது மாதிரி சொல்கிறார். அந்த மலர்கள் தொங்கக்கூடிய அந்த இடத்துல கையில் கொண்ட பாசக்கயிற்றை உடைய பூதம் காக்கும் என்று அரசர் விளையாடும் சோலையான உய்யாவனத்திற்கு
உணர்வு உடையவர்கள் செல்லவே மாட்டார்கள், அங்கே போக மாட்டாங்க. சடாயு என்பவனுடன், இந்த சம்பாதின்னு சொல்கிறோம்ல, இதுக்கு அந்த கதை சொல்கிறார். சம்பாதி சடாயு என்பவனுடன் பிறந்த சம்பாதி என்ற கழுகுகளின் அரசன், சடாயு என்பவனுடன் பிறந்த சம்பாதி என்ற கழுகுகளின் அரசன் தனது ஆணவத்தால் ஞாயிற்றையே நோக்கி செல்ல, பெரிய ரெக்க இருக்கு, நான் நினச்சேன்னா என்ன பண்ணுவேன், சூரியனை டச் பண்ணிட்டு வந்துடுவேன், என்னால் பறக்க முடியும், நான் போய் சூரியனை டச் பண்ணிட்டு வந்துடுவேன்னு சொல்லிட்டு போகிறாரு. ஞாயிற்றையே நோக்கி செல்ல சூரியனின் வெப்பத்தால் விரிந்த தன் சிறகினை இழந்து, சம்பாதி இருந்த சம்பாதி வனம் அது நேராக போய் இது பண்ணிட்டு அந்த இதெல்லாம் என்ன செய்ய கருகி போனால அது எங்கேயுமே போக முடியாமல் பறக்க முடியாமல் ஒரு இடத்துல இருக்குது. அதுதான் அந்த வனம் பேர் தான் சம்பாதி வனம் அப்படின்னு சொல்லலாம். தவறாத நீர்ப்பெருக்கு உடைய காவிரி பாவையின் தந்தையாகிய கவேர முனிவன் தவறாத நீர்ப்பெருக்குடைய, தவறாதுன்னா என்றைக்குமே தண்ணி நிற்காத, தண்ணி ட்ரை ஆகாத இடத்துல நீர்ப்பெருக்கு உடைய காவிரி பாவையின், காவிரி ஆறு இருக்குல்ல, அதோட அப்பா பேர் கவேர முனிவன். பிரம்மதேவனின் அருளால் விட்டுணு மாயையை, விஷ்ணுவை தான் சொல்கிறாங்க போல, மாயை தன் மகளாக பெற்று வீடு பேறு அடைந்தான். பிரம்மனின் ஆணையால் அவள் காவிரி நதியானாள். ஒரு புராண கதை ஒன்று இருக்குது, ஒரு புராண கதை. சம்பாவதினா என்ன, அவன் ஏன் அந்த இறக இறந்தான், காவேரி வளர்ந்து அந்த தண்ணியை தட்டி விட்டு அந்த காவேரி எப்படி வந்துச்சுன்ற கதைகள் எனக்கு இருக்குது.